ஃபுட்பாலோட பேரரசரான ஒருத்தர் மொத்தத்தையும் இழந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஏட்ரியானோ லெய்டே ரொபேரோ. ரியோ டி ஜெனீரோல கொலை கொள்ளை நிறைஞ்ச ஒரு ஃபவேலால பிறந்தவர். மனுஷனுக்கு சோறு தண்ணி தூக்கம் எதுவுமே வேண்டாங்க, ஃபுட்பால் இருந்துச்சுன்னா போதும். பையனோட ஆர்வத்தை பார்த்த அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஃப்ளமிங்கோ அகாடமியில கொண்டு போய் சேர்க்கிறாரு சின்ன வயசுலயே. அடுத்த 8 வருஷம் ஃபுட்பால்ல ப்ரோ ஆகுறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள்னு சொல்லி சொல்லி புஷ் பண்றாரு மனுஷனை. 16 வயசுல ஃப்ளமிங்கோ சீனியர் டீம்ல நுழையிறார். 18 வயசுல பிரேசிலுக்காகவே ஆடிடுறார். பிரேசிலுக்கு அடுத்த ரொனால்டோ கிடைச்சாருன்னு சொல்லிட்டு உலகமே கொண்டாடுது. இன்டர் மிலான் இவரை கொத்திட்டு போறாங்க. ஒரு வருஷம் சும்மா பெஞ்சில் உட்கார வச்சுட்டு லோன்ல அனுப்பிச்சிடுறாங்க. சிரியால அடுத்த 2 வருஷம் 37 ஆட்டத்துல 23 கோல். செஞ்ச தப்ப இன்டர் மிலான் உணர்ந்துட்டு டக்குன்னு 2004 வருஷம் 24 மில்லியன் கொடுத்து 4 வருஷம் கான்ட்ராக்ட் போடுறாங்க. இன்டர் மிலானுக்கு அதுக்கப்புறம் சும்மா பேய் மாதிரி கோல் அடிக்கிறாருங்க. இன்டர் மிலான் ரசிகர்கள் அந்த சமயத்தில் அவருக்கு வச்ச பேர் தான் தி எம்பரர். 2004 வருஷம் 44 வயசுல தூக்கத்திலேயே அவங்க அப்பாவோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருதுங்க. அங்க இருந்து எல்லாமே தலைகீழா மாறிடுது. தனிமையை இதுக்கு மேல அவரால் தாங்க முடியல. டிப்ரெஷன், குடி, பார்ட்டி, ஃபிட்னஸ் காணாம போகுது. இன்டர் மிலான் இவரோட நிலையை பார்த்து ஒரு வருஷம் முன்னாடி அவரோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்றாங்க. அங்கிருந்து கிளம்பும் போது மொரீனியோ இவரை பத்தி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு பிளேயரா அவர் எப்பயோ தொலைஞ்சு போயிட்டாரு, ஆனா ஒரு மனுஷனா அவரோட மனசு ஹாப்பியா இருக்கு, அதுதான் முக்கியம்னு சொல்லி அனுப்பிச்சார். எவ்வளவு பெரிய ஒரு ஃபுட்பால் டேலண்ட் வீணா போச்சுங்க. வேற யாரை பத்தி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்காம அனுப்புங்க.